அன்பான நேயர்களே, யோகத்தில் பல்வேறு வகையான யோகங்கள் உள்ளன. அவற்றில் வாசி யோகம் என்று ஒன்று பெயர். வாசி என்றால் மூச்சு. மூச்சை முறையாக நிறுத்தி ரேசகம் கும்பகத்தில் விடுவதற்கு வாசி யோகம் என்று பெயர். அந்த வாசி யோகத்தை முறையாக நாம் செய்து வந்தால் குண்டலினி சக்தி அதிகரிக்கும். மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய நெற்றிப்பொட்டில் இருக்கக்கூடிய ஆக்கினை நமக்கு திறக்கும். பல்வேறு வகையான ஞான வாசல்கள் நமக்கு திறந்து உடலுக்கு ஒரு அற்புதமான பலம் தரும். அந்த வாசி யோகத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக இஞ்சி தேனூறல் மிக முக்கியம். அடுத்ததாக இஞ்சி துவையல் ஜீரண சக்தியை அதிகரிக்கும், மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும், அஜீரணத்தை போக்கும். அன்பான நேயர்களே, இஞ்சியை கொண்டு நூற்றுக்கணக்கான மருத்துவங்களை நம் சித்தர் பெருமக்கள் செய்து வந்தனர். அவற்றில் மிக இரகசியமாக தேரையரால் பாதுகாக்கப்பட்ட இஞ்சி காய கற்பத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக 200 கிராம் அளவிற்கு இஞ்சியை சுத்தமான நீரில் அலசி மேல் தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்ட இஞ்சி துண்டு. அன்பான நேயர்களே, எப்பொழுதுமே நாம் சுத்தமான நீரில் எந்த ஒரு பொருளையும் அலசி கழுவி பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அதில் இருந்து இருக்கக்கூடிய மண் தூசு போன்றவற்றை விலகி நமக்கு நன்மை தரும். ஆகையால் சுத்தப்படுத்தப்பட்ட மேல் தோல் நீக்கப்பட்ட 200 கிராம் இஞ்சி துண்டு. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனை வெல்லம். அன்பான நேயர்களே, பனை வெல்லம் மிக சிறந்த இரும்பு சத்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இனிப்பு பொருளாகும். சர்க்கரை நோயாளிகள் கூட பனை வெல்லத்தை சாப்பிடலாம். ஏனென்றால் இன்சுலின் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளை அதிகப்படியான சுரக்காமல் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் பனை வெல்லத்திற்கு உள்ளது. குறிப்பாக வளரும் குழந்தைகளுக்கு நாம் காஃபி, டீ போன்ற பானங்களில் சர்க்கரையை சேர்ப்பதற்கு பதிலாக பனை வெல்லத்தை சேர்த்து குழந்தைகளுக்கு தந்து வந்தால் வளரும் குழந்தைகளுக்கு எலும்பு சத்து மிகுதியாக வரும், கால்சிய சத்து அதிகரிக்கும், ஜீரணத்தை அதிகரிக்கும். அந்த வகையில் காய கற்பத்திற்கு நாம் பனை வெல்லத்தை சேர்ப்பதால் மருந்தின் தன்மை கெடாமல் பாதுகாக்கும் என்பதால் பனை வெல்லத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக அதி மதுரம். அன்பான நேயர்களே, மதுரம் என்றால் இனிப்பு, அதி என்றால் அதிகப்படியான இனிப்பு என்று பெயர். இதனுடைய வேர் பாகத்திற்கு அதிகப்படியான இனிப்பு கொண்டதால் அதிமதுரம் என்கிற பெயர் பெற்றது. அதிமதுரம் பல்வேறு வகையான நோய்களை நீக்கும். தொண்டை வலி மற்றும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, தேகத்தில் ஊறக்கூடிய அழுக்கு இவையெல்லாம் நீக்கி தேகத்திற்கு காந்தி தரும். காந்தி என்றால் ஒளி, ஒளியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அதிமதுரம் என்பதால் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தனியா. அன்பான நேயர்களே, கொத்தமல்லி விதை என்று கிராமத்தில் அழைக்கக்கூடிய தனியா அகட்டுவாய் அகற்றும், ஜீரணத்தை அதிகரிக்கும், உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சமன் செய்து சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தனியா என்பதால் தனியாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக வராக மூலி என்று அழைக்கப்படுகின்ற கோரை கிழங்கு. அன்பான நேயர்களே, பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய கோரை கிழங்கு சிறு சிறு கரிய துண்டுகளாக நமக்கு கிடைக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே மிகுந்த நன்மை தருபவை. நச்சு பொருட்களை நீக்கும், தேகத்தில் எலும்புருக்கி நோய் வராமல் பாதுகாக்கும், டிபி டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய டிபி வராமல் பாதுகாக்கும், வறட்டு இருமலை போக்கும், நாவறட்சி ஓவர் தர்ஸ்டி என்று அழைக்கக்கூடிய நாவறட்சி வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பொருள் என்பதால் நாம் கோரை கிழங்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசுனி. அன்பான நேயர்களே, சூரணங்கள், கிருதங்கள், லேகியம், கற்பம் போன்ற மருந்து பொருட்களை செய்வதற்கு நம் சித்தர் பெருமக்களால் 3 வகையான பொருட்கள் பயன்படுத்தின.